நீர் இருந்தா போதும், எனக்கு வேற எதுவும் எனக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆலயத்தின் முக்கியத்துவத்தை இந்த காலவேளையில அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. கர்த்தருடைய ஆலயத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தர் இந்த காலவேளை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஓ ஸ்தோத்திரம். இதோ நேரப்போக்குக்கு இதுவரைக்கும் நீங்க சபைக்கு போயிருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை இப்போ நேற்றைக்கு முந்தின தினம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் பெரிய தீமை, தேவனுக்கு துரோகம் செய்திருக்கிறீர்கள். உங்கள் சுயத்தை நினைத்து வாழ்ந்து கொண்டு உங்க சுயலாபத்துக்காக ஆலயத்துக்கு வர்றீங்க, தேவைக்காக கர்த்தரை தேடுறீங்க. இல்ல ஆண்டவர் சமூகத்துல இப்பொழுது கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேளுங்க. இனி ஆலயத்துக்கு நான் போகாம, இனி சபைக்கு போகாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். என் வீட்டுக்காரர் சொன்னாலும், என் மனைவி சொன்னாலும், என் பிள்ளைகள் சொன்னாலும், எங்க அப்பா சொன்னாலும், எங்க அம்மா சொன்னாலும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்கிற ஒரு உறுதி இந்த காலவேளை எடுப்பீர்களா? சபை என்பது பைபிள் சொல்லுகிறது எபேசியர்ல அப்படியே சொந்த இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. சபை நாலு செவத்துக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கோம் நினைக்காதீங்க. இந்த சபைக்காக இயேசு அவருடைய ரத்தத்தையே சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை சிந்திட்டார். சும்மா சபை வரலம்மா, சும்மா சபை வரல. இன்னைக்கு நீங்க சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா, நீங்க எந்த சர்ச்சுக்குனாலும்